மகாலயபட்சம் பாகம் 4. உயிருடன் இருக்கும் பொழுது தாய் தந்தையை பராமரிக்காத மகன் அவர்கள் இறந்த பிறகு வெகு சிறப்பாக சிரார்த்தம் செய்தாலும் அது காக்கை தின்னும் மலத்திற்கே சமம். இதை நன்கு மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மகனால் கைவிடப்பட்ட தாய் தந்தையரை மகள் பராமரிக்கும் பட்சத்தில் அவர்கள் இறந்த பிறகு சிரார்த்தம் செய்த புண்ணியம் மகளையே சென்று சேரும். இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் என்பது நம் தாய் தந்தை தாத்தா பாட்டியால் வருவது அல்ல. அவர்களை சரியாக பராமரிக்காவிட்டால் பித்ரு தேவதைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய சாபம்தான் பித்ரு சாபமாகும். ஆகவே இன்றைய தினம் மகாலய பட்சத்தில் அனைவரும் எள்ளுடன் தயிர் கலந்து காகத்திற்கு வைத்து பித்ரு தோஷம் நீங்க செய்வோம்.